மை வித்ரியாட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். நம்ம எல்லாரும் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த டைரக்டர்ஸோட பெயில் அப்டேட் வந்து கிடச்சிருக்குது. பெயில் டீட்டெயில் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி நைட் ஆகிடும் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் எதிர்பாராத விதமாக காலையிலேயே விசாரிச்சிட்டாங்க. நம்ம டைரக்டர்ஸோட பெயில் வந்து முன்னாடி 15 நாளைக்கு ஒரு தடவை தள்ளி போட்டாங்க. அப்புறம் 10 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. இப்போ வந்து 2 நாளுக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க. இது வந்து எனக்கு ஒரு நல்ல மாற்றமாக தான் தெரியுது. நமக்கான நாள் நெருங்கிட்டு இருக்குன்னு தான் தோணுது. எல்லாரும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா நாளை மறுநாள் டைரக்டர்ஸோட பெயில் வந்து மறுபடியும் ஹியரிங் வருது. இது ஒரு நல்ல முன்னேற்ற பாதை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்த தடவை கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதிகபட்ச நம்பிக்கை வருது. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் வந்து இப்படி 2 நாள்லலாம் தள்ளி போடவே இல்லை. இந்த தடவை வந்து அப்படி நடந்திருக்குது. இது ஒரு நல்ல இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். நீங்களாம் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 20/12/2024க்கு நம்ம டைரக்டர்ஸ் பெயில் வந்து ஹியரிங் வருது. கண்டிப்பாக அடுத்த தடவை நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை மனசில் வந்திருக்கு. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். வழக்கம் போல் காத்திருப்போம். அதை தவிர வேறு வழி இல்லை. இன்னும் 2 நாள் தான். அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக டைரக்டர்ஸ் பெயில்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற நேர்மறை சிந்தனையோடு எல்லோரும் காத்திருப்போம். எத்தனை முறை உடைத்தெறிந்தாலும் போராடி கொண்டே இருக்கும் சிலந்திக்கு இருக்கின்ற நம்பிக்கையில் 1% இருந்தால் கூட மனிதன் மன அழுத்தத்திற்கு இடம் கொடுக்க மாட்டான். இதை ஒரு முறைக்கு 2 முறை கேளுங்க, நமக்கு வந்து சோர்வே ஏற்படாது. எத்தனை தடவை பெயில் வந்துட்டு போகுது, என்னடா இது பெயிலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுற எல்லாருமே இதை ஒரு தடவைக்கு 2 தடவை கேளுங்க. சிலந்தி மாதிரி நாமளும் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பாக அடுத்த ஹியரிங்கில் கிடைக்குங்கிற நேர்மறை சிந்தனையோடு காத்திருப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம்.